சரி, கேசிபி சார், எனக்கு இல்லை இதே ரெட்டலை விவகாரத்திலேயே இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் வைக்கிற கோரிக்கையும் ஒவ்வொரு விதமாக இருக்குது. ஓபிஎஸ் வந்து அந்த ரெட்டலை சின்னத்தை எங்களுக்கு தான் ஒதுக்க வேணும்னு அவர் சொல்கிறார். இப்போ நீங்கள் வந்து அதை அந்த விதிகளை வந்து அந்த அந்த உத்தரவை, தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை திரும்ப பெறணும்னு சொல்கிறீங்க. ராம்குமார் ஆதித்தனும் ரெட்டை சின்னத்தை இபிஎஸ் அன்னைக்கு ஒதுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இப்போ உங்களோட 3 பேரோட கோரிக்கைகளுமே வந்து வேறு வேறு கோரிக்கைகளாக இருப்பதால் அது இபிஎஸ்க்கு அது சாதகமாக போவதற்கான வாய்ப்பு இருக்காதா சார்? கோரிக்கைகள் ஒரே கோரிக்கையா? சசிகலா தினகரன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் முடிவுக்கு வந்துருச்சு. சரி. ஓபிஎஸ் இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்துக்கு இடையில் உண்டான வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அது சென்னை உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை சென்று அதுல சில முடிவுகள் வந்திருக்குது. நாங்க இதுக்குள்ள போகல, நாங்க இதுல பார்ட்டியா இல்ல. இப்ப கேசி பழனிசாமி ஆகிய நான், திரு ராம்குமார் ஆதித்தன், சுரேன் பழனிசாமி, எங்களது கோரிக்கை என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் உருவாக்கப்பட்ட விதிகளின்படி தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அந்த 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும் என்பது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போட்டியிடுகிற வகையில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள கூடாது. இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவருக்கு இரட்டலை சின்னத்துல கையெழுத்திடுகிற உரிமையை வழங்கியது தவறு. அதை நீங்கள் திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். நான் பெற்றுக்கொண்டு அம்மா இறக்கிற பொழுது 2016 இருந்த உறுப்பினர்களின் அடிப்படையில் மாற்று கட்சிக்கு செல்லாதவர்கள் அந்த அடிப்படை தொண்டர்களால ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் எங்களது கோரிக்கை. நிச்சயமாக இந்த கோரிக்கை வெற்றி பெறும். இப்போ ஒருவேளை அவர்கள் அந்த விதிகளை திருத்தியது செல்லாது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்து விட்டால் அந்த இரட்டை இலை சின்னமானது வந்து இரட்டை இலை சின்னத்தினோட நிலை என்ன சார்? இரட்டை சின்னத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. உடனே ஒரு தேர்தலை நடத்தி ஒரு பொதுச் செயலரை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அந்த விதிகளின்படி ஒரு பொதுச் செயலர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். அது வந்து எவ்வளவு அந்த இன்னொரு பொதுக்குழு கூடப்பட்டு அதுல வந்து தொண்டர்கள்ல இருந்து அந்த மாவட்ட செயலாளர் போன்ற வழிமொழிகள் முன்மொழிகள் இல்லாம நேரடியான போட்டியா இருக்குமா? அந்த எம்ஜிஆர் கால அடிப்படை விதி என்ன தருது? புரட்சி தலைவர் அம்மா காலத்துல இருந்த 1.5 கோடி தொண்டர்கள் வாக்களித்து ஒரு பொதுச் செயலரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிலை உருவாகும். அப்படி ஒரு தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்படி தேர்தல் நடத்தப்படுகிற பொழுது எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நான் கட்டாயம் போட்டியிடுவேன். இப்ப எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கேசி பழனிசாமி பொதுச் செயலாளருக்கு போட்டியிடுவார் தேர்தல் ஆணையத்தின் முடிவுக்கு பிறகு. தேர்தல் ஆணையத்தின் முடிவு வந்து எவ்வளவு காலத்துக்குள்ள வரும்? நீங்க வந்து அப்படி ஒரு முடிவு வந்தால் அந்த தேர்தலில் இபிஎஸ் எதிர்த்து போட்டியிட போது உறுதியா சார்? இபிஎஸ்ஆ கேசிபியா? நிச்சயமாக வர்ற மார்ச் மாசத்துக்கு உள்ள தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வரலாம். ஏன்னா இந்த மனுகளுக்கு எல்லாம் பதில் மனு இதெல்லாம் வந்து ஜனவரி 13ஆம் தேதி வரைக்கும் காலக்கெடு கொடுத்திருக்கிறாங்க. அந்த காலக்கெடு அதற்கு பிறகு 1 மாதமோ 2 மாதமோ அவர்கள் காலம் எடுக்கலாம். மார்ச் மாதத்துக்குள்ள தேர்தல் ஆணையம் ஒரு முடிவுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இருந்தா அதற்கு பிறகு ஒரு 3 மாதமோ 6 மாதமோ அதற்கு உள்ளாக ஒரு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. புதிய பொதுச் செயலாளர் தேர்வோடு தான் 2026 தேர்தலை வந்து அதிமுக அது ஒருங்கிணைந்த அதிமுகவா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிமுகவின் பிரிவுகளா என்பதற்கு வந்து மார்ச் மாதம் வரை காத்திருக்க வேண்டும். ஆனால் நீதிமன்றம் கால அவகாசத்தை மேலும் நீட்டிக்க முடியாது என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதனால் மார்ச் மாதம் வரை அதற்கான கால அவகாசம் கொடுக்கப்படுமா சார்? இல்ல, அது என்னுடைய அனுமானம். அது என்னைக்கு வேணாலும் தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கட்டும். தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து இந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் பட்சத்துல ஒரு தேர்தல் நடத்தட்டும். அன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து நான் பொதுச் செயலர் பதவிக்கு நான் போட்டியிடுவேன். நன்றி சார். இந்த இரட்டை இலை விவகாரத்தில் அடுத்த கட்டம் என்ன என்பது தொடர்பாக பல்வேறு விவரங்களை, அது சட்ட ரீதியான விவரங்களையும், கட்சியின் விதிகள் மற்றும் எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து கேசி பழனிசாமி போட்டியிடுவார் என்ற அறிவிப்பையும் எங்களுக்கு முதன் முறையாக அறிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்ததற்கு நன்றி. தொடர்ந்து இரட்டை இலை விவகாரம் தொடர்பாக பேசலாம் அடுத்தடுத்த விவரங்களில். நன்றி.